எப்பொருள் எதன் வழி தெரிந்தாலும் அப்பொருளின் அகப்பொருளை தெரிவிப்பது அறிவு. அனைவருக்கும் வணக்கம். இப்போதே சூரிய உதயத்திலிருந்து சூரிய மறைவு வரை இருக்கின்ற காலத்தில் ஒரு நாளைக்கு போல இன்னொரு நாளைக்கு இருக்காதுங்க. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமுங்க. இப்போ பகல் நேரத்தின் அளவு 25 நிமிடம் அதிகமாக இருக்கிறது. இரவு நேரத்தின் அளவு 25 நிமிடம் குறைவாக இருக்கிறது. இப்போ இதை நடைமுறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதாவது சூரிய உதய மறைவு நேரத்தை அனுசரித்து சுப ஓரைகளையோ பொதுவாக ஓரைகளையோ ராகு காலம் குளிகை காலம் முகூர்த்தம் போன்றவைகளையோ அதற்கு உரிய நேரத்தில் நிர்ணயம் பண்ணிக்கணும். பொதுவாக 6லிருந்து 7 வரைக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை சனி ஓரை அப்படின்னு நாம் தீர்மானித்து செயல்படக்கூடாது. இது நடைமுறையில் உள்ள பழக்கம். இப்போ இந்த பகலில் 6 மணியிலிருந்து 6 மணி வரை அப்படிங்கிறது 12 மணி நேரம். இந்த 12 மணியை 60ஆல் பெருக்கணும்னா 720 வருமுங்க. இது நிமிடமுங்க. இந்த 720 நிமிடத்துக்கு இந்த 25 நிமிடம் பகலில் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த 720 நிமிடத்துக்கு இந்த 25 நிமிடத்தை நாம் கொடுக்கணுங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா 25 பெருக்கல் 60 வகுத்தல் 720. இப்போ இந்த 720 நிமிடத்துக்கு ஒவ்வொரு நிமிடத்துக்கும் 2 மணி 2 நிமிடம் 48 நொடி சில்வானுக்கு நம்ம கொடுக்கணுங்க. அப்போ இந்த 720 நிமிடம் வரை காலையிலிருந்து மாலை சூரியன் மறைவு வரைக்குமே இந்த ஒவ்வொரு நிமிடத்துக்குமே இந்த 2 நொடி 8×48 இது சிறு நொடிங்க. இதையும் நாம் கொடுக்கணும். அப்போ இந்த 1 மணி அப்படிங்கிறது 60 நிமிஷம். இப்போ இந்த 60 நிமிஷத்துக்கு எவ்வளவு நொடி சேர்த்தணும் அப்படின்னா 125 நொடியை சேர்க்கணும். 1 மணிக்கு 125 நொடியை சேர்க்கணுங்க. அப்போ 125 நொடிங்கிறது 2 நிமிடம் 5 நொடி ஆச்சுங்களா? இப்போ காலையில் இருந்து சூரிய உதயத்தில் இருந்து மாலையில் சூரிய மறை வரைக்கும் பார்த்தோம்னா 12 ஓரைகள். இது உதாரணத்துக்காக சொல்கிறேனுங்க. இப்போ சனிக்கிழமை அப்படின்னு இன்னைக்கு இருக்குது. அப்போ சனிக்கிழமை பொதுவாக 6லிருந்து 7 வரைக்கும் இந்த சனி ஓரை நடக்கும் அப்படின்னு இருக்குங்க. ஆனால் அந்த 6லிருந்து 7 வரைக்கும் மட்டும் இல்லாமல் 7 மணி 2 நிமிடம் 5 நொடி வரைக்கும் அந்த சனி ஓரை இருக்குது அப்படின்னு நாம் நிர்ணயம் பண்ணணும். அடுத்து வரக்கூடிய ஓரையில் 1 மணி நேரத்துக்கு அப்போ 2 மணி 2 நிமிடம் 5 நொடியை சேர்த்திக்கணும். அப்போ அடுத்த ஓரைக்கு நிறைவடையும் பொழுது 8 மணி 4 நிமிடம் 10 நொடி அப்படிங்கிற ஒரு கூட்டல் வந்துருங்க. இப்படித்தான் அந்த பகல் நேரத்துக்கு இருக்கக்கூடிய 12 ஓரைக்குமே இந்த 25 நிமிடத்தை வகுத்து சேர்த்துட்டு வரணுங்க. இதுதான் சரியான முறைங்க. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்னா 6:25 அப்படின்னு ஒரே முட்டா சேர்த்திடுவாங்க. அதாவது சனி ஓரையை 6:25க்கு ஆரம்பித்து
7:25 வரைக்கும் சனி ஓரம் நடக்குது. ஏன்னா அந்த 25 நிமிடம் பகல் அதிகமா இருக்குது பாத்தீங்களா. அப்போ அந்த 6 மணியிலிருந்து 7 மணி 25 நிமிடம் வரைக்கும் சனி ஓர அப்படிங்கிற ஒரு கணக்கை சொல்லிடுவாங்க. இதே மாதிரி தான் இந்த ராகு காலம், யமகண்டம், குளிகை காலம் மற்றும் சுப முகூர்த்த வேலைகள், ராட்சச வேலை, தாமச வேலை, சாத்வீக வேலை, இது எல்லாமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சரியான கணிதம் என்பதே இந்த 720 நிமிடத்துக்கு அந்த 25 பெருக்கல் 60 1500 நொடிய முறையாக வகுக்கணுங்க. வகுத்து அந்த நேரத்தை உறுதி செஞ்சு ஜோதிடர்களாகிய நம்மிடம் வரக்கூடிய பொதுமக்களுக்கு தெரிவித்து அதன்படி செயல்பட விண்ணப்பம் வைக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுமே ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது தாங்களே உறுதி பண்ணிக்காம ஒரு ஜோதிடரை அணுகி ஆலோசனை அவருடைய இது பிரகாரம் செயல்பட்டோம்னா சரியான நேரத்தில் சரியான சுபகாரியங்களை எல்லாம் நாம திருப்திகரமாக அனுகூலமான நிறைவில் செய்யறதுக்கு இயலுமுங்க. இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறது இருக்குதுங்க. இதை அனுசரிச்சுட்டீங்கன்னா அந்த நேரம் நாம அந்த திங்கட்கிழமைக்கு எடுத்துட்டோம்னா காலையில் 7லிருந்து 7:30லிருந்து 9 வரைக்கும் ராகு காலம் அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அந்த ராகு காலம் அப்படிங்கிறது இதன்படி பார்த்தோம் ஆனால் 6 நிமிடம் 15 நொடி அதிகமாக இருக்கு. 9 மணி 6 நிமிடம் 15 நொடி அதிகமாக போயிருங்க. அப்ப அது வரைக்கும் அந்த ராகு காலம் இருக்கு. நாம 9 மணிக்கு மேல தானே தாலி கட்டணும், நம்ம 9 மணிக்கு மேல தானே பால் பொங்கணும், இப்படி எல்லாம் நினைச்சுக்குவாங்க. ஆனா அது தவறான நேரம், அது தவறான ஒரு விளைவை தரும். ஆகவே இந்த நேரங்களை எப்படி அனுசரிப்பது என்பதை தாங்கள் இயன்றவரை கணிதம் செய்து பயன்படுத்தினாலும் சரி, அப்படி இயலாதவர்கள் ஒரு ஜோதிடரை அணுகி ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு சரியான நேரத்தை நிர்ணயம் பண்ணி அதன்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று தாழ்மையுடன் விண்ணப்பிக்கிறேன். அடுத்து இப்போ இதுவரைக்குமே ராசி 12 கட்டம், நவாம்சம் 12 கட்டம், இந்த அளவில் தான் இன்னைக்கு வரைக்கும் ஜோதிடம் பேசப்படுகிறது, ஜாதக ஜோதிடம். ஆனால் இந்த ராசிய 108 கட்டமா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கு பெருக்கல் 4 போட்டா 108 வரும். இதுதான் 108 பாதம். இந்த 108 பாதம் தான் இந்த ராசி மண்டலத்தை, நவாம்ச மண்டலத்தை நிர்ணயம் செய்கிறது. அப்போ இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தில் உள்ள விவரங்களையே சொல்றேனுங்க. இது துலாம் லக்னம். இந்த ஜாதகத்தில் இந்த துலாம் லக்னம் எனப்படுகிறது துலாத்துல 9வது பாகத்தில் இருக்குதுங்க. அப்போ அடுத்த 2வது பாவகத்தின் மையம் என்பது விருச்சிகம் கடைசி பாகத்தில் தான் இருக்கணுங்க. இதுதான் தோராய பாவகம். இதன்படிதான் மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி எந்த அளவில் ஒவ்வொரு பாவகத்திலையும் பங்கு எடுத்திருக்குது, எந்த சதவிகிதத்தில் அப்படிங்கிறத இந்த சக்கரத்தை கொண்டு தீர்மானிச்சிடலாமுங்க. இதன்படி செய்வதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அந்த ஜாதகருடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், இன்னைய தேதி, மாதம், வருடம், இன்னைய மாதம், தேதி, வருடத்தில் இந்த வளர்ந்திருக்கக்கூடிய ஜாதகருடைய தேதி, மாதம், வருடத்தை போட்டு கழிப்பாங்க, கழிச்சு வச்சுக்குவாங்க. அப்புறம் திசை இருப்பு எவ்வளவு இருக்குது ஜென்ம காலத்தில் அப்படின்னு பார்த்து அந்த திசை இருப்பு அப்படிங்கிறது அந்த வளர்ந்திருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு உண்டான வயசுக்கு போதாமல் இருக்கு. அப்போ தேவையான அளவு அடுத்த திசைன்னு கூட்டிடுவாங்க. அப்போ அந்த கூட்டின தொகையோட
இப்போ இங்கே கழிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜாதகருடைய நாள், மாதம், வருஷம் இதைய கொண்டு போய் அப்படியே போட்டு அதில் கழிச்சிருவாங்க. கழிச்சு இருப்பு தசை, இருப்பு புத்தி, இருப்பு அந்தரம் அப்படிங்கிற அளவில் அதிகபட்சம் கொண்டு வந்துடுவாங்க. இந்த அந்தரத்தை பற்றி பேசுறதெல்லாம் இன்னைக்கு பெரும்பாலும் இல்லைங்க. ஆனால் அந்தரத்தை பற்றியும் பேசுறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை எப்படி நிர்ணயம் பண்ணணும், அந்த பிறந்த தேதியில் போட்டு அந்த ஜாதகருடைய வருஷத்தை கழிச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து போடுறது தவறாக போய்விடும். இதற்கு எப்படி ஆதாரம் அப்படின்னு நான் சொல்றேங்க. நடைமுறை வருடம் என்பது 365 நாளுங்க. தசை வருடம் என்பது 360 நாள். நீங்க எந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தாலும் சரி மற்றும் ஜோதிட நூல்களில் பார்த்தாலும் சரி இப்படித்தான் இருக்கும். அப்போ இந்த 365 நாளுக்கு இந்த 360 நாளுடைய தசை வருத்தத்தை கொண்டு வரணுங்க. அதாவது 365 நாள்ல அந்த ஜாதகருடைய வயதை பெருக்கணும். அடுத்து 10:30 மணியில அந்த ஜாதகருடைய மாதத்தை பெருக்கணும். அடுத்து 21 நிமிடத்துல அந்த ஜாதகருடைய நாள்களை பெருக்கணும். அதாவது ஜாதகருடைய வயது 25னா 25 பெருக்கல் 5.25 நாள் அப்படின்னு பெருக்கணுங்க. ஜாதகருடைய மாசம் 8 அப்படின்னா 8 பெருக்கல் 10:30 மணி அப்படிங்கிற அளவில் பெருக்கணும். ஜாதகருடைய நாள் 9 அப்படின்னு வச்சுக்கோங்க. 25 வருஷம் 8 மாதம் 9 நாள்னா அந்த 9 போட்டு 21 நிமிடத்தால் பெருக்கணுங்க. இது எல்லாம் கூட்டி என்ன மாதம் வருகிறது, என்ன நாள் வருகிறதோ அதை இந்த ஜாதகருடைய நடைமுறை வருடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ள கூட்டணுங்க. அதோட கூட்டி வருகிற தொகையைத்தான் இங்க தசா வருடத்தில் போட்டு கழிக்கணுங்க. அப்படி கழிச்சு வந்த இருப்பு தான் சரியான தசை இருப்பு. அந்த இருப்புல நடக்கக்கூடிய புத்தி தான் சரியான புத்தி. அந்த புத்தியில நடக்கக்கூடிய அந்தரம் தான் சரியான அந்தரம். இப்பத்தான் தசா புத்தி பலன் அருமையாக பொருந்தி வருமுங்க. வாய்ப்புக்கு நன்றிங்க. நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்களை வழங்கிய கருணாநிதி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு